இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம மலாய் மட்டர் மசாலா. மலாய் மட்டர் மசாலா. மட்டர்னா பட்டாணி. ஸோ பச்சை பட்டாணியை வச்சு மசாலா செய்ய போறீங்க. மலாய் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பால் ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது கர்டோ இல்லைன்னா க்ரீமோ பாலோ அதிகமாக இது பண்ணிடுறது. ஸோ இப்போ வந்து மலாய் மட்டர் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பச்சை பட்டாணி, எண்ணெய், இஞ்சி, பூண்டு, ஃப்ரெஷ் க்ரீம், மிளகுத்தூள், சீரகம், கரம் மசாலா, வெங்காயம், கொத்தமல்லி இலை, கசூரி மேத்தி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, உப்பு. ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாராக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மசாலா அரைக்க போகிறோம். ஓகே, வதக்கணும். வதக்கிட்டு அரைக்கணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் விட்டா எண்ணெய் சேர்த்து வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அரைக்கணும். இஞ்சி, பூண்டு. ஓகே, அதை அரைச்சிட்டு பண்ணக்கூடாது. இல்லை வதக்கி அரைக்கணும். கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நம்ம நார்மலாக என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ வாசனை இல்லாத எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி எடுக்காம ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி ரைஸ் பிராண்ட் ஆயில் எது வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து நம்ம இப்போ தாளிசம் இல்லை, வதக்கி அரைக்கிறதுக்கு இது. அது தாளிப்பு தாளிசம் தானே. கொஞ்சம் பிரியாணியில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, அப்புறமா கொஞ்சமாக கடல் பாசி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போட்டது காரணம் வந்து கொஞ்சம் அது சூடு வெதுப்பாக வரும்போது அது பொரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சூடாயிட்டு போட்டோன்னா தீஞ்சிடுவோன்றதுக்காக தான் எண்ணெய் போட்டதும் நம்ம வந்து கரம் மசாலா ஐட்டமாக இருக்கக்கூடிய பட்டை, கிராம்பு, கடல் பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து இப்போ போட்டாச்சு. இது போல் எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஸ்மெல் இல்லாத ஆயிலாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ மலாய் அப்படின்னும் போது ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் நிறையவே நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு கடையில் வாங்கி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ இது கூட இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதோட சேர்த்து 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதில் லைட்டாக வதக்கிக்கிட்டு அது கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1, இல்லைன்னா சின்னதாக இருந்தால் 2. ஓகே, நல்லா வதக்கணும். கலர் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு தான் அரைக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறமா தாளிசமுக்காக பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, கடல் பாசி அதெல்லாம் போட்டுட்டு ஏலக்காயோட அது கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சதும் வந்து இப்போது வெங்காயம் போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கிட்டோம். இஞ்சியும் பூண்டும் துண்டாக போட்டிருக்கோம். ஏன்னா நல்லா வதக்கிட்டு அரைச்சிடலாம். அதனால இல்லை இங்கே உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கூட பண்ணிக்கலாம். துண்டு போடாமல் நீங்கள் வந்து பேஸ்ட்டாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இதுதான் அந்த குருமா கிரேவிக்குள்ளது. இது அரைக்கும் போது தான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும். வதங்காமல் அப்படி பச்சை வாசனையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அரைக்கும் போது சேர்த்துக்கணும். இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்குறோம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நல்லா திக்கான பால் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, பால் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். நல்லா க்ரீமி பால் இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, அப்படி உங்களுக்கு அதுவும் இல்லைன்னா முந்திரி வெந்நில ஊற வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷனல். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தான்ட்டு இல்லை, அதோடு சேர்ந்து நீங்கள் பால் நல்லா நீங்களே சுண்ட காய்ச்சின பால் ஆடையை நல்லா அது வர 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 நல்லா திக்காக காய்ச்சின அந்த பால் ஆடை நல்லா அதோடு சேர்த்து அதையும் நீங்கள் போடலாம். இல்லைனா வந்துட்டு முந்திரியை ஊற வச்சு அதை அரைச்சும் போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு அரைக்கணும். இதில் வேறு எதுவும் தக்காளி எல்லாம் கிடையாது? இல்லை, இதில் தக்காளி கிடையாது, வெங்காயம் மட்டும்தான். ஓகே,
வேற எதுவும் இதில் கிடையாது போட்டு அரைக்க. கொத்தமல்லி மட்டும்தான் அரைக்கணும். அரைக்கும் போது இது ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்து அரைக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிட்டுமா இல்லைன்னா ஆன்லைன்? இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைக்கலாம். ஓகே. அதுலேயே அப்படியே கொத்தமல்லியும் வேறு என்ன போடணும்? கொத்தமல்லி மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ போட்டுடலாமா? கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சரி, ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கிற சூட்லேயே அதை நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிடலாம். ஸோ ஆறுனதுக்கப்புறமா இது நாங்கள் அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்து தான் அடுத்து ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா அதோடு சேர்ந்து கரம் மசாலா பொருட்கள், இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு அதை ஆற வெட்டி இப்போ அரைச்சி விழுதாக எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கொத்தமல்லி போட்டு அரைச்சி விழுதாக எடுத்துருக்குறோம். இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பட்டரோ இல்லைன்னா நெய்யோ கூட சேர்த்துக்கலாம். ஓகே. ஆயில் வேண்டாம் அப்படின்னு இல்லைன்னா ஆயில் ப்ளஸ் பட்டர் இல்லை ஆயில் ப்ளஸ் பட்டர் கீ மூணுமே எல்லாமே பண்ணலாம். தனித்தனியாக ஃபுல்லாகவும் அதிலே பண்ணலாம். எல்லாமே அவங்கவுங்களுடைய சாய்ஸை பொறுத்து. இதில் கொஞ்சமாக சீரகம், தாளிசத்துக்கு சீரகம் சேர்த்துட்டு ஓகே. அதில் வந்து போட்டது வந்து நம்ம கரம் மசாலா பொருட்களாக வந்து போட்டுருக்கோம். ஸோ நான் வந்து தாளிசம் நினச்சேன். ஆக்சுவல் தாளிசம் இதுதான். ஓகே. அப்போ நீங்கள் சொல்லும் போது அதான் இல்லைங்க எப்படினாலும் இது தாளிசம் தானே அப்படின்னு கேட்டது. இல்லை இது வந்து இது தாளிசம். அது வந்து நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் பச்சை பட்டாணி சேர்க்க போகிறோம். பொரிஞ்சு வருது. இந்த டயத்தில் நம்ம பச்சை பட்டாணி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். ஓகே. கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். நம்ம கிரேவி மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு சேர்க்கலை. கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கிக்குவோம் பட்டாணியை. இது வந்து பச்சை பட்டாணியை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா ஊற வச்சு வேக வச்சதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுன்னு நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம். இது வந்து நம்ம வதக்கி சேர்க்குறோம்ல, வேக வச்ச பட்டாணினா நீங்கள் அப்படியே சேர்த்துட்டு அந்த மசாலாவுக்கு தேவையானது சேர்த்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கலர் மாறி வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஒன்றா சேர்த்துடலாம். ஓகே. இது ரொம்ப வதங்கணும்ட்டுலாம் இல்லை, ரொம்ப வதங்கணும்னு இல்லை. ஏன்னா இது பச்சை பட்டாணின்றதுனால அப்படியே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி ஆற விட்டு அரைச்சி விழுதை எடுத்துகிட்டு சேர்த்துடலாம். எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் போதும். இது வந்து வேக வைக்கணும். பட்டாணியை நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுருந்தோம். அது லைட்டாக தான் சேர்த்துருக்குறோம். அதான் நம்ம லைட்டாக அது வதங்குறதுக்கு சேர்த்துருந்தோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் அதிகமாக. அது வெறும் பட்டாணிக்காக போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவுக்கு மொத்தத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மசாலாவையும் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஆல்ரெடி கரம் மசாலா பொருட்கள் வந்து போட்டிருக்கோம். அந்த இதுல தாளிசத்தில் சேர்த்துருக்கிறோம். இதுலேயும் சேர்க்குறோம். ஓகே. கொஞ்சமாக மிளகு இருக்காதா? இல்லை, கரெக்டாக வந்துடும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஓகே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த பட்டாணியை இதிலே வேக வைக்க போகிறோம். ஓகே. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் கொத்தமல்லியும் சேர்த்து அந்த கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து இறக்கணும். ஓகே. கடைசியாக அந்த கஸ்தூரி மேத்தியை போட்டு இறக்க வேண்டியதுதான். அண்ட் அதுக்கு முன்னாடி இது பட்டாணி வந்து பச்சை பட்டாணி நல்லா குயிக்காகவே குக் ஆகிடும். ஸோ அதை வந்து இப்போ அரைச்ச விழுதோடு சேர்த்து நம்ம வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கோம். மூடி வைக்கணுமா இல்லை திறந்து வைக்கலாம்? மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். இப்போ இது எதோடலாம் சரியாக இருக்கும்? இது நீங்கள் வந்து சப்பாத்தி, ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு, புலாவ் அந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம், கீ ரைஸ், ஒயிட் ரைஸ், ஐ மீன்
ஒயிட் புலாவ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரைஸுக்கெல்லாம், கீ ரைஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது அடி பிடிக்குமா? இல்லை, தண்ணி இருக்கிறதுனால அடி பிடிக்காது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இருக்கிறதுனால அடி பிடிக்காது. மூடி வச்சிடலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாமா? இந்த பாத்திரன்றதுனால கொஞ்சம் பயப்பட இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் வேற ஏதாவது பாத்திரம்னா அடி பிடிக்காது. நம்மளுக்கு வந்து சட்டின்றதுனால ஒட்டிடுமோன்னு பயமாக இருக்குது. அடியில் ஒட்டிடுமோன்னு. குக் ஆகிடுச்சா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். அது கொஞ்சம் கலரே தெரியும் உங்களுக்கு. லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு அழுத்தி பார்த்தாலும் தெரியும். இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஆனதுக்கப்புறமா நம்ம இது பண்ணி கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம மற்ற பாத்திரம்னா விட இது ஊற்றுவோம் இல்லை, க்ரீம் க்ரீம் ஊற்றுவோம். இது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். மூடி விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். ஓகே, ஸோ இன்னமும் கூட நம்மளுக்கு வந்து பட்டாணி குக் ஆக வேண்டியது இருக்குது. அது குக்கிங் டைம் வந்து பச்சை பட்டாணி யூஸ்வலாக எவ்வளோ நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு? ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக 10 மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஸோ அந்த 10 மினிட்ஸ்க்கு டைம் கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு அது எவ்வளோ கரெக்டான அந்த அது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாக இருந்தால் தான் அந்த 10 நிமிஷம். அதுவே கொஞ்சம் காஞ்சிருச்சு, இல்லை அது கொஞ்சம் 2 நாள் கழிச்சு எடுத்தீங்கன்னாலோ அது கொஞ்சம் 10 நிமிஷம் கூட 10 நிமிஷம் ஆகும். ஆமாம், நீங்கள் அந்த தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது பச்சையாக நல்லா டெண்டராக இருக்குதா அப்படின்னா ஓகே ஓகே, ஃப்ரெஷ்ஷானது. அது கொஞ்சம் சீக்கிரத்தில் குக் ஆகிடும். இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னும் போது அது டைம் கொஞ்சம் நாளாக அதுக்கான டைம் அதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். பட்டாணி வேகணுன்றதுக்காக டைம் கொடுத்துருந்தோம். வெந்திரிச்சான்னு பார்க்கலாமா? ஓகே, நல்லா அப்படியே திக் ஆகிடுச்சு. இப்போ பாரு, இது வந்து வெந்திரிச்சான்னு நீங்கள் கேட்டீங்கல்ல, இதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. அது இந்த மாதிரி இந்த ஒரு பட்டாணி எடுத்துட்டு பாருங்கள், இப்படி தொட்ட உடனே உடையணும். உடஞ்சிருச்சா? நல்லா அழுத்தி இருந்துச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது நல்லா கலந்துட்டு ஃபைனலாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். ஓகே, நல்ல திக்கான ஃப்ரெஷ் க்ரீம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்டிலே நம்ம கரெக்டாக வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா க்ரீம் போட்டுட்டு நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. இப்போ இது நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தி, சேர்த்து நல்லா கலந்து இறக்க. வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை, காய வச்ச வெந்தயக்கீரை. இப்போ நம்மளுடைய மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். நான் தூக்கி ஊற்றிட்டா நீங்களே தூக்கி ஊற்றிடுறீங்களா? ஆமாம், இதில் நம்ம எடுத்து ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஓகே, எங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வெரி குட், தேங்க்யூ. இப்போ சுட சுட உங்களுடைய மலாய் மட்டர் மசாலா வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானொலி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதே வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டாணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட ஒன்றா சேர்த்துட்டு கரம் மசாலா, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ பட்டாணி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்து கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான மலாய் மட்டர் மசாலா தயார்.